வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸு குயிக்காக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயமும் அவலும் சேர்த்து ஒரு பக்கோடா மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி கடலை மாவு, அரை கரண்டி அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இங்கே 2 கைப்பிடி அவல் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தெளித்து விட்டுக்கலாம், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அவல் ஊற வச்சுருந்தனால தண்ணி அதிலே இருக்கும். தண்ணி 2 கை மட்டும் தெளித்து விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துருக்கேன். மாவு இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சும்மா கிள்ளி போட்ட மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா பெரட்டி போட்டுட்டு நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. நல்லா பொரிஞ்சதும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ இது ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.